ஏய், நீ 45 நாள் தானே டேட்டு கேட்ட. டேட்டு கொடுத்தா இன்டர்வியூ இருந்தால் படம் எடுத்து வைப்பியா? மீதி படத்தை எப்போ எடுப்பேன்? டேட்லாம் இல்லை, வெயிட் ஃபோனை. டேட்டுன்னு உயிரை வாங்குறானுங்க. என்னாச்சு? நீ கேட்குற எல்லா படத்துக்கும் டேட்டு கொடுத்துட்ற. காலைல 5 மணிலேருந்து ஃபோன் பண்ணுறானுங்க டேட்டுன்ட்டு. ஏய், அதான மேனேஜரோட வேலை. சரி, இதோ வந்துச்சு பாரு இன்னொருத்த ஃபோனு. சொல்லு. டேய், படத்துக்கு டேட்டு கேட்டா 2 வருஷம் படம் எடுப்பீங்களா? வேற யாரும் படம் எடுக்கக்கூடாதா? நேற்றுக்கு தான் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, ஆர்டிஸ்ட்கே காரணம்ன்ட்டு. ஏமா 8 வரையும் போது ரிலீஸ் பண்ணுமா சொன்னோம், அதுக்கே ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி 8 வரையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். இவனே நடிக்கிறதுனா டைலாக் வந்துடுவான். இவனுக்கு போய் ஒரு சான்ஸ் வருதுப்பா. இந்த பேண்ட் தான் டைட் ஆயிடுச்சே. இது போன மாதிரி ஷெட்யூலில் நீ தான் போட்டிருந்த. போன ஷெட்யூலில் போட்ட பேண்டா? கிங்கு தொப்பை போட்டுருச்சு கிங்கு. கண்டதையும் துண்ணா. சார், சூரி சார் வீட்டிலேருந்து ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. ஹவ் ஸ்வீட். டேய், அது எத்தனை என் காரில் போயிடா போடா. சார், அப்படியே இந்த ஷர்ட்டையும் பார்த்துருங்க. ஏமா 1975 போடுற காஸ்ட்யூமை 2025 எடுத்து வந்து கொடுக்குற. வேற சட்டையா இல்லையா? இந்த மாதிரி எடுத்துடா போ. ஒயிட்ல ஸ்ட்ரைப்ஸ் ரசனையே இல்லாதவன் தான் போடுவான். வேற கலர் மாத்திடுவாங்க. டேய், அதை தூக்கி போட்டு ஜிம்முக்கு போய் 1000 தண்ணி எடு. போ போ. எந்த ஹீரோவும் சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லை. அப்புறம் வயிறு வந்துச்சு மயிர் வந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? உட்காரா. நேத்தே வரேன்னு சொன்னேன். நேத்தோ வந்தண்ணா, நீங்கள் தான் இல்லை. இந்த படம் எத்தனை பெரியார் ஆயிட்டுனா என்னை மறக்கூடாது. இவன் என்னை ரொம்ப திட்டுனுக்குறான். இவனை விட்டு உங்ககிட்ட தான் வருவேன். வரான் எந்திரி, இல்லை திட்டுவான். சார், ஹலோ சார். உட்காருங்க. இப்போ உட்காரு. பேர் என்ன சொன்னீங்க? சார், அஸ்வின். ஏய், சத்தம் போடாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளியே போங்க எல்லாரும். என்னன்னு சொன்னீங்க? அஸ்வின் சார். கிங்கு சொன்னாரு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ காஃபி? வேணாம் சார். துரை, எனக்கு ஒரு பிளாக் காஃபி கொண்டு வாங்க. உனக்கு? எனக்கு வேணாம். ஆரம்பிக்கலாமா? சார், 2 கதை வச்சுருக்கேன் சார். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். டேய், ஃபஸ்ட்டு ஒரு கதையை சொல்கிறா. சரிண்ணா. 1 hour தான் இருக்கு அஸ்வின். குயிக்காக ஒரு ஜஸ்ட் மட்டும் சொல்லிவிடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார். சார், இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹீரோ திடீர்னு ஒரு நாள் மீடியாவை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மொத்த உலகமும் அவர் தான் பார்க்குது. அது என்னன்னா, ஒரு படம் தான் நடிப்பாராம். இதுக்கு மேலே படமே நடிக்க மாட்டாராம். அவர் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் யோசிக்கும்போது, நான் பப்பே வரக்கூடாதுன்னு சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்போ அந்த நேரம் பார்த்தா அந்த ஸ்டார் அரசியலுக்கு வந்துட்டாரா? இல்லை சார், ரேசிங் போயிட்டாரு. தட்சிணோ தலை வாழ்க தளபதி வாழ்கன்னு சொல்றீங்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? when are you going to live? ஏய், என்ன 2 பேரும் மிக்ஸ் பண்ணுறியா? ஆமாம் அண்ணே. இது ஸ்பூஃப் கதையா? ஆமாம் சார், இது பேரடி ஜானர். ஏய், அவனை மிர்ச்சி சிவாவா பூப் கதை கேட்கறதுக்கு? கிங்க சுமார். அந்த 2வது கதை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சார். உங்க ஜோன்ல இருக்கிற ஒரு சைக்கோ த்ரில்லர். நீங்க ஒரு வித்தியாசமான போலீஸ் ஆஃபீஸர் சார். இந்த கதை 1970. எங்க அப்பா 33 வருஷம் போலீஸ் சர்வீஸ்ல கண்டுபிடிச்ச கேஸை விட நான் தான் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்னாலே முடியல. இப்போ கூட ஒரு கொலை கண்டுபிடிச்சு தான் வரேன். நீ வேணா உள்ள போய் பாரு. என் வீட்லயே 6 யூனிஃபார்ம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த போலீஸ் த்ரில்லர்லாம் வேணாப்பா. எனக்குங்க கரெக்டா? ஏய், வேற கதை இல்லை சார். அந்த ஃபர்ஸ்ட் கதை கேட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்வின், டைம் எடுத்துக்கோங்க சார். அது உங்களுக்கு வேற கதை ஏதாவது ரெடி ஆச்சுன்னா சொல்லுங்க. உங்ககிட்ட கிங் நம்பர் இருக்குல்ல? இருக்குல்ல? இருக்கு சார். சரி, see you அஸ்வின். தேங்க்யூ, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். மூஞ்ச பார்த்தியா? தேங்க்யூ. தண்ணியை நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுது. நான் அவர் ஏதோ டென்ஷனில் இருந்தார்னு நினைக்கிறேண்ணா. கதையை சரியாக கேட்டாரா இல்லையான்னு கூட தெரில. அஸ்வினே, டிசப்பாயிண்ட் ஆகாத. அந்த ஆள் த்ரில்லர் ஆக்ஷன் நிறைய படம் பண்ணிட்டான்டா. ஒரு நல்ல லவ் படம் தான் அந்த ஆள் பண்ணவே இல்லை. கரெக்டாக லவ் சப்ஜெக்ட் சொன்ன வச்சுக்க, படம் பண்ணலாம்ல. லவ்வா? ஆமாண்டா, அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கு. அந்த காலத்தில் பசங்க லவ் பண்ணி பொண்ணுங்களை கட்டி விட்டுருந்தானுங்க. இப்போ பொண்ணுங்க லவ் பண்ணி பசங்களை கட்டி விட்டுதுங்க. லவ் டுடே டிராகன் படம் பார்த்தல, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பாரு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஃபோனில் டெலிகிராம் இருக்கா? லவ் சப்ஜெக்டாக பார்த்து எடுத்துன்னு வா ஃபஸ்ட்டு டீ சாப்பிடலாம். இந்த கதை மட்டும் கரெக்டாக பண்ணி எடுத்துருவாடா. ஒரு லவ் சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக பண்ணி எடுத்துட்டு வந்தால் வச்சுக்க, படம் பண்ணலாம்ல. பண்ணிடலாம்டா. டேய், இப்போ தான் ஒரு பண்ணாட கதை சொல்லிட்டு போச்சு. நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இரு. டேய்,
நீ இன்னும் போலியா? அண்ணா ஒரு லவ் ஸ்டோரி இருக்குண்ணா. லவ் ஸ்டோரி இருக்கா? உள்ள கேட்டா இல்லைன்னா வெளில கேட்டா இருக்குன்ற. நீ என்ன எஃப்ஜே சூர்யா ஃபேனா? அது ஒரு பதட்டத்தில் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. என்னடா பதட்டம் கதை சொல்லும்போது? சரி வா. ஆ டேய் இரு, நான் போய் கேட்டு வரேன் இரு. அவன் படம் நடிக்கிறேன்னு நான் உயிரை வாங்குறான், இது படம் எடுக்கிறேன்னு என் உயிரை வாங்குறான். சார் குட் பாய். அவன் இன்னொரு கதை வச்சிருக்கானா? அதுக்குள்ளயா? என்னடா அட்லி விட ஃபாஸ்ட்டாக இருக்கான். சரி வர சொல்லு.